ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே விண்ட் பிரேக்கரோட எபிசோட் 4 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே சாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல நம்மளோட ஹீரோ சாக்குராவும் இவன மாதிரியே டாப் ஸ்பாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற சுகிஷிட்டாவும் ஒரு ஏழ்றைய இந்த ஃபூரின் ஹை ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது என்னதுன்னா ஃபூரினோட ஆப்போசிட் டீமான ஷிஷிட்டோரின் அப்படின்ற அந்த கேங்கோட ஃபைட் பண்ண இவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு வார் மட்டும் உருவாக போகுதுன்ட்டு நல்லாவே தெரியுது. பட் இத வாருக்கு முன்னாடி இவங்களோட லீடர் கிட்ட இத சொல்லி ஆகணும், அதாவது உமேமியா கிட்ட. சரி, அந்த ஆள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிராகிக்கு வயித்த கலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஆள் கிட்ட என்னன்னு போய் சொல்ல போறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாத்திரைகளை அள்ளி தின்னுகிட்டு இருக்கான். சரி, ஆனது ஆச்சு, போவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாடியில போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ண உடனே தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் எம் ஆல் வேற லெவல் மாசா இருப்பாருன்னு பார்த்தா அங்க கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இங்க ஹிராகி சொல்ற ஒரு வார்த்தைய கூட அவன் உருப்படியா கேட்கவே இல்ல. அவன் மாட்டுன்னு எங்க பாத்தியா இந்த தக்காளி செடி எப்படி இருக்கு, மிளகா செடி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செடிங்களை பத்தியே பேசிட்டு இருக்கானே தவிர்த்து இவங்க சொல்ற ஒரு வார்த்தைய கூட அவன் கேட்கவே இல்லைங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு யாரு சாமி இவன் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொன்னா இப்படி ரொம்ப ஒரு நைஸ் காயா இருக்கானே, இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே, இவங்கெல்லாம் நிஜமாவே ஃபைட் தான் பண்றாங்களா இந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி இவனோட மனசுல நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்குங்க. அண்ட் இவங்க லீடர் இதோட விடாம அந்த பிளான்ஸ் பத்தி ஒரு கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த டேபிள்ல எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க தெரியுமா. அதுல இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட அந்த மிடில் ஸ்கூல் பையன் எழுந்து, நானே உங்ககிட்ட சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க, என்னாலதான் இந்த பிரச்சனை. யாரோ ஒருத்தன் ஷாப்ல இருந்து திருடிக்கிட்டு போனா, அவனை பின்தொடர்ந்து நானும் போய்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா நான் ஷிஷிட்டோரனோட இடத்துக்கு போயிட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா அவங்க என்ன பார்த்துட்டு அடிச்சு துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஓடும் போதுதான் என்ன சாக்குராவும் சுகிஷிட்டாவும் காப்பாத்தினாங்க. அண்ட் அதனாலதான் இப்போ நமக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வார் நடக்க போகுது. கண்டிப்பா அவங்க ஃபைட் பண்ண திருப்பி வருவாங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த மிடில் ஸ்கூல் பையன் ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட உமேமியா என்ன சொல்றாங்கன்னா, யோ பிரதர், நீ எதுக்கு இத பத்தி எல்லாம் கவலைப்படுற? நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ நம்மளோட மக்களை காப்பாத்துறதுக்காக தானே அங்க போன. ப்ரொடெக்ஷனுக்காக பண்ற எதுவுமே தப்பு கிடையாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே உன்னோட பிக் பிரதரான என் கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிற சசாக்கி அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. என் பேரு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. பட் நம்மளோட ஹீரோ சும்மா இருப்பானா? அவன் என்னடா அண்ணா, என்ன எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறேன்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் டே, உன்னாலதாண்டா இந்த பிரச்சனையே வந்துச்சு அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் சொல்றதை கேட்ட உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன்? அவங்க வீக்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வீக்கானவங்களை அடிக்கிறதுல எங்க ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு நான் அவங்கள நீங்க ரொம்ப லேமான கைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி சண்டை போட்டா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றேன். இதை கேட்ட உடனே கரெக்ட் தான், நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாருமே அப்படின்னு சொல்லி இவன் எல்லாத்தையுமே ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்மளோட ஹீரோ சாக்குராக்கு இந்த ஆளை எதுக்கு லீடரா போட்டு வச்சிருக்காங்க, எந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே இவன் பேச்ச கேட்டு நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் ஹிராகிக்கு ஒரு போன் கால் வருது. அங்க ஒருத்தவங்க ரொம்ப அடிபட்டு பேசுற மாதிரி இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு ஸ்பீக்கரோட சவுண்ட் ஒண்ணு கேக்குதுங்க. பார்த்தா ஷிஷிட்டோரினோட லீடர் ஷோஜி அங்க வந்திருக்கான். இவன் ஏண்டா இங்க வந்திருக்கான்னு பார்த்தா ஃபூரின் ஹை ஸ்கூல்ல இருக்க நிறைய பேரை அவன் அடிச்சு போட்டு, இங்க பாருங்க உமேச்சான், நீங்க என் கூட வந்து ஃபைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோ இவனுக்கு என்ன இப்படி வந்து பிரச்சனை பண்றானுங்கன்னு சொல்லி இப்படி திரும்புற அந்த செகண்ட் அவன் ஒரு பெரிய பிரஷரை ஒண்ணு உணர்றாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, இவ்ளோ நேரமா காமெடியா பேசிக்கிட்டு இருந்த நம்மளோட உமேமியா இப்போ ஒரு லீடரா தன்னோட கடமையை எடுத்துக்கிட்டு உடனே மாடியில இருந்து கீழே இறங்கி போறாங்க. போனோடனே ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு ஒன்னும் இல்ல, எனக்கு 1-on-1 ஃபைட் உங்க கூட பண்ணணும், அதை பண்ணியே தீரணும் அப்படின்றான். ஏய் இங்க பாரு, இதை பேசியே தீர்த்துக்கலாம், என் கூட ஃபைட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நாங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டைக்கு வந்தோம் அப்படின்னாலும் நீங்க வர வழியில எங்க ஆளுங்களை மொத்த பேரையும் அடிச்சு போட்டு வந்திருக்க, சோ இது சரிசமம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டும் அவன் அடங்கவே இல்லை. அந்த ஆப்போசிட் லீடர் ஷோஜி என்ன சொல்ற
சொல்றானா, இங்க பாருங்க எனக்கு உன் கூட 1-on-1 பண்ணியே ஆகணும். நான் தான் என் டீமோட லீடர். ஆனா அந்த பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப போரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு கட்டத்துக்கு மேல. ஆனா உன்னை பாக்குறேன், நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே ஃபன்னா உன் இடத்துல நீ இருக்காது எப்படின்னு எனக்கு தெரியல. சோ உன்னை நான் ஜெயிக்க நினைக்கல, உன்னை நான் எடுத்துக்க நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, என் டீமோட நீ இருந்த அப்படின்னா எனக்கு என்னைக்குமே போர் அடிக்காது. சோ நீ என் டீமுக்கு வரணும்னா உன்னை நான் ஜெயிச்சாகணும். சோ 1-on-1 பண்ணியே ஆகணும்ட்டு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துல நம்மளோட ஹீரோ இன்டர்ஃபியர் ஆக பார்த்தாங்க. இவன் என்ன ஃபைட் பண்ணாம சமரசம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ உமேமியா ஒரே வார்த்தை தான், நான் சொன்னதை திருப்பி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோக்கு அள்ளு விட்டுருச்சு. இப்ப தெரியுது இவனை ஏன் லீடரா சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கான்வர்சேஷன் இவ்ளோ ஹீட்டடா போயிட்டு இருக்க இதே சமயத்துல ஷிஷிடோரின் கேங்ல இருந்து கேங் மெம்பர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல நம்ம ஹீரோ கிட்ட ஃபைட் பண்ணான் இல்லையா அந்த செகண்ட் லீடர், அவனும் அங்க வந்து, என்ன நீங்க நான் பிரச்சனைன்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போதே இப்படி ஓடி வந்துட்டீங்க, ஆனா இப்ப ஏன் ஃபைட் பண்ண போறீங்க, இப்ப ஃபைட் பண்ண வேணாமே, 1-on-1 மேட்ச்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இருட்டிடுச்சுன்னா இங்க யாரு டிஃபீட் ஆனாங்களோ அவங்களோட முகத்தை பார்த்து நம்மளால ரசிக்க முடியாதுல்ல, அந்த இடிஞ்சு போன உடஞ்சு போன முகத்தை நம்ம பார்த்து ரசிக்க வேணாமா, அதுக்கு வெளிச்சம் வேணுமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இத கேட்ட உடனே இவனுக்கும் நம்மளோட ஹீரோக்கும் பத்திக்கிச்சுங்க. டேய் வெள்ளவாடா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இவன் மட்டும் இல்ல, நம்மளோட சுவோ இருக்கான்ல அவன் கூட ஒருத்தன் வம்புக்கு வரான். ஆனா இவன் அதை பார்த்து டென்ஷன் ஆகாம, ஓகே நீ பார்க்க டெரர் பீஸா இருந்தாலுமே நீ பேசுறத வச்சு பார்த்தா சின்ன குழந்தை மாதிரி இருக்கு, திஸ் இஸ் கியூட் அப்படின்றான். என்ன இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் வியந்து பார்க்க இப்பதாங்க ஆட்டமே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த லீடர் ஷோஜி அவன் என்ன சொல்றானா, ஏய் நாம வேணா ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்கலாமா, இந்த போட்டி ரொம்பவே நல்லா இருக்கும், உனக்கும் எனக்கும் மட்டும் 1-on-1 நடந்தா எப்படி, இங்க இருக்க எல்லாருக்கூடயும் 1-on-1 வச்சுக்கலாம். சோ ஷோஜி விசஸ் யுமேமியா, சாகுரா விசஸ் ஜோ. அண்ட் இவங்க மட்டும் இல்லைங்க, நம்மளோட சுகிஷிட்டா, சோ அப்புறம் ஹிராகி, இவங்க 3 பேருக்குமே ஆப்போனன்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க. இவங்க எல்லாரும் அட்டகாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருமே பொலந்து கட்டு போறண்டா அப்படின்னு சொல்லி ஃபூரினே எதிர்பார்த்து இந்த பேட்டலை நோக்கி காத்துக்கிட்டு இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்மளோட உமேமியா இங்க கீழே வந்த அடுத்த செகண்டே மொத்த ஃபூரின் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஜன்னல் வழியா நின்று அவ்வளோ ஆக்ரோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தைரியம் இருந்தா எங்க லீடர் மேல கை வைடா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இத பாத்துக்கிட்டே இருந்த சாக்குராக்கு தான், இங்க பாருங்க உங்க 2 பேருக்குள்ள 1-on-1 நடக்குது அப்படின்னா அதை நான் கண்டுக்க மாட்டேன், ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு இவங்க த்ரெட்டா இருக்காங்கன்னா நானும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிதாங்க வாய் விட்டு இப்போ இவனுக்கும் 1-on-1ல வந்து இது நின்னுச்சு. பட் இது எல்லாமே பாத்துட்டு இருந்த உமேமியாக்கு நம்மளோட ஹீரோவையும் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓகே இவன் பார்க்க ரஃப் அண்ட் டஃபா இருந்தாலும் மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான், இதுதான் ஃபூரின் ஹை ஸ்கூலுக்கு தேவைன்னு சொல்லி நினைக்கிறான். சோ இப்படி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டாச்சிபானாவோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ டக்கு டக்குன்னு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்க ஓம்ரைஸ் ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டாங்க. என்னது இது, நம்மள இங்க வர சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரேட்டா வராங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே நீரே என்ன சொல்ற, டேய் இதுதானாடா இப்போ உனக்கு ரொம்ப பெரிய விஷயம், எனக்கே ரொம்ப பயமா இருக்கு, இப்ப மட்டும் ஷோஜி கிட்ட நம்மளோட லீடர் தோத்துட்டாங்க அப்படின்னா மொத்த போஃபரின் டீமுமே அவங்களுக்கு அடிமை ஆயிடுவோம், நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட லேண்ட ப்ரொடெக்டே பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது எப்படி வார்ல போய் நின்னுச்சுன்னு தெரியல, எல்லாம் உன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி இவனை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் டாச்சிபானா அங்க வந்து, ஹே நீ எதுக்கும் கவலைப்படாத, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட லீடர் அவன் கிட்ட தோத்து போவான் நாம எப்படி நினைக்க முடியும், இவன் தான் ஸ்ட்ராங் ஆச்சேன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் டாக்க கொடுத்துட்டு அவ மாட்டா அவ வேலையை போய் செய்யறாங்க. இப்படி நம்மளோட ஹீரோ சாக்குராக்கு அவனோட பேஷன்ஸ் இழக்கிறதுக்குள்ள உமேயுமா உள்ள வந்துட்டான். வந்த உடனே அவனோட யூசுவலான கேஷுவல் செல்ஃப்கே அவன் வந்துட்டாங்க. வந்த உடனே டாச்சிபானா கிட்ட ரொம்ப நார்மலா, ஹே நான் சொன்ன மாதிரி நான் நட்ட செடி சூப்பரா வளர்ந்துருச்சு தெரியுமா, அது வளர்ந்த உடனே அதுல வர ஆஃப் ஸ்பிரிங்ஸ் உனக்கு எடுத்துட்டு வந்து தர, நீ சமைச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணு அப்படின்றான். இத பார்த்த உடனே என்னது இது இவங்க 2 பேரும் ரொம்ப கேஷுவலா பேசுறாங்க அப்படின்னு சாக்குரா பார்க்க, சோ வந்துட்டு அவங்க 2 பேரும் இப்படிதான் அப்படின்றான். இத கேட்டோன்னே அச்சுச்சோ அப்ப அவங்க இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்ட அடுத்த செகண்டே யுமேயுமா இல்ல இல்ல இவ என் லிட்டில் சிஸ்டர் அப்படின்றா. ஆனா இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு கேள்விக்குறியா தாங்க இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இவங்க 2 பேரும் சேம் ஹவுஸ் ஹோல்ட் சேர்ந்தவங்க. சோ அதனால இவள தங்கச்சின்னு சொல்றான். ஏய் உன்னை பார்த்தா ஓல்டர் லேடி மாதிரி இருக்கு, நீ என்ன தங்கச்சின்ற, உனக்கு என்ன வயசுன்னு கேட்கும்போது, டே
எனக்கு வெறும் 16 வயசு தான் ஆகுது, ஓவரா பேசாதீங்கடா அப்படின்றாங்க. அண்ட் இதோட நம்மளோட சாக்குரா வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம, அப்போ நீங்க பிக் பிரதர்னா உங்க ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது இத பார்த்த சுகிஷிட்டா என்ன பண்றா, ஏன் லீடரோட ஏஜையே நீ கேப்பியாடா அப்படின்னு சொல்லி பெஞ்சு தூக்கி அவன் மேல வீசிடுறாங்க. அண்ட் அப்பதான் இவனுக்கு ஹிராகி சொன்னது ஞாபகம் வருது. இங்க பாரு, டாச்சிபானாக்கு மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்ட்டு நம்ம லீடர் கிட்ட சொல்லிடாதன்னு சொல்லி மிரட்டி வச்சிருப்பான்ல, அது ஏன்னு இப்பதான் புரியுது. லிட்டில் சிஸ்டருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவன் சும்மாவே இருக்க மாட்டான்ட்டு இந்த சீன்ல நல்லாவே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹிராகிக்கு ஏதோ ஒண்ணு மனசுல குழப்பமாவே இருக்குங்க. ஏன்னா இவனோட ஆப்போனன்ட் இருக்கான் இல்லையா, அந்த ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தவனை அலாட் பண்ணாங்கல்ல இவன் கூட 1-on-1 வைக்கிறது, என்னன்னு தெரியல, சின்ன வயசுல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்களான்னு தெரியல, அவன் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இதோட இந்த ஃபைட்டும் முடியலங்க. சரி, மீட்டிங்க முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் பாத்துக்கலாம், நாம நாளைக்கு பேசதானே போறோம் அப்படின்னு சொல்லி லீடர் சொல்ல, நம்மளோட சாகுராக்கு என்னது பேச போறோமா, நாம சண்டைல போட போறோம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, அதுக்கு அவன் ஒரு அழகான வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க. இங்க பாரு, ஒரு சில பேரு வார்த்தைகளால பேசுவாங்க, ஆனா நாளைக்கு நாம வெறும் சண்டை மட்டும் போட போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் இதுக்கு முன்னாடி இப்படி கிடையவே கிடையாது, அவங்களும் பவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க, ஆனா அவங்களோட டீம்னு வரும்போது ஒத்துமையா இருப்பாங்க. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் டைம் அவங்களோட டீம்மேட்ஸையே இவங்க அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க. சோ கண்டிப்பா இந்த டீம்மேட்ஸ்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஷோஜி லீடரா ஆனதுக்கு அப்புறமா ஆகியிருக்கு. சோ என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் வாயால பேசுறவங்க கிடையாது. நாளைக்கு ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம கான்வர்சேஷனை உண்டாக்க போறோம். ஏன்னா ஒரு ஃபிஸ்ட் வச்சே நம்மளோட ஆப்போனன்ட் என்ன ஃபீல் பண்றான் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ நாளைக்கு நமக்கு தெரிய வரும் ஏன் இந்த குரூப் இப்படி கேவலமானவங்களா மாறிட்டானுங்கன்னு சொல்லி அப்படின்றாங்க. இத கேட்ட உடனே சாக்குராவுக்கும் ஓகே, இத்தனை நாளா சண்டை போடுறது ஃபன்னு நினைச்சேன், ஆனா ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் பண்ண முடியும்ன்றது இப்பதான் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அப்போ அந்த மிடில் ஸ்கூலர் பையன் இருக்கான்ல, அவனால தானே இந்த சண்டையே இப்ப ஆரம்பிக்குது. அவன் என்ன பண்றானா, உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நீங்க இல்லனா இன்னைக்கு நான் உயிரோடவே இருக்க போறது இல்ல, அண்ட் ஆல் தி பெஸ்ட், நாளைக்கு நல்லா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அப்பதான் நம்மளோட ஹீரோ என்ன பண்ற, நான் ஒன்னும் உனக்காகலாம் பண்ணல, நான் ஸ்ட்ராங்கானவங்கள ஃபைட் பண்ணணும்ன்றதுக்காக பண்றேன் அப்படின்னு சொல்லி பிகு பண்ணிக்கிறான். இத கேட்ட தாச்சிபானா, டே ஓவரா பேசாதடா, ஜஸ்ட் லீவ் இட் டு மீ அப்படின்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட சாக்குரா ஓகே நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் இட் டு மீ, நான் பாத்துக்கிறேன் உன்னோட பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. சோ நாளைக்கு ஹீட்டிங்கான பேட்டில் ஆரம்பிக்க போகுது. ஆனா நம்மளோட சாக்குராவால அந்த பவர்ஃபுல்லான லீடர் லெவல் ஆள தோக்கடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பை பை.